சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ கவி, கவி ஏன்டே இப்படி பண்ண? ஏன்டே இப்படி பண்ண? இந்த அம்மாவை மறந்துட்டு இப்படி ஒரு முடிவெடுக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியா இருப்பேன்? மாத்திரை போடும்போது எனக்கும் சேர்த்து கொடுத்திருந்தா ரெண்டு பேரும் ஒன்னா போய் சேர்ந்திருக்கலாம்ல. குணா, என்ன பேசிட்டு இருக்க? அவ இருக்கிற கண்டிஷன்ல அவகிட்ட இப்படியா பேசிட்டு இருப்ப? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எப்படி எண்ணி அமைதியா இருக்க முடியும்? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வளர்த்த பொண்ணு எப்படி படுத்திருக்கான்னு பாருங்க. நான் எப்படி சார் இங்க வந்த? தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. மயக்கம் போட்டனா சார்? ஆமாம்மா. காலையில இருந்து சாப்பிடலையாமா? இல்ல சார், நேத்து சாப்பிட்டது. சார், நீங்க ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்க கண்ணெல்லாம் ஏன் கலங்கி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சார், கவலைப்படாதீங்க, கவிக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் இப்ப கலங்கி போய் நிக்கிறது ஒண்ணு நினைச்சுதாம்மா. சரி வாங்க, கவிக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால வெளியே போய் சாப்பிடலாமா? வாமா. ஐயோ, இப்ப எதுவும் வேணாம் சார், முதல்ல நம்ம போய் கவியை போய் பாப்போம் சார். நீ சாப்பிடாம இருந்ததுனால தான் நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்க. எவ்வளவு நேரம் தான் நீ சாப்பிடாம இருப்ப? திரும்ப திரும்ப மயக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? வாமா, சாப்பிட போலாம் வா. ஐயோ சார், கவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம எனக்கு சாப்பாடு இறங்காது சார். அஞ்சலி, நீங்க வாங்க சார், நம்ம கவியை போய் பாப்போம். வாங்க. அஞ்சலி பாத்து. எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் எப்படி தாங்கிப்பேன்? அத நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையா? இங்க பாரு, மாப்பிளைய பாரு எப்படி தவிச்சு போய் நிக்கிறாருன்னு. உனக்காகவே வாழறவரை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? மகேஷ், கவி, மகேஷ் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்களோங்கிற பயத்துலதான் அவசரப்பட்டு நான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன். ஆனா நீங்க கலங்கி நிக்கிறத பார்க்கும்போது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. கவி, நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல மகேஷ். கவி, ஏன் இப்படிலாம் பேசுற? உனக்கு ஒன்னும் ஆகாது. இல்ல மகேஷ், எனக்கு தெரியுது நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு. அதை நிறைவேற்றுவீங்களா? கவி, உனக்கு ஒன்னும் ஆகாது. ஏன் இப்படிலாம் பேசுற? இல்ல மகேஷ், என் முடிவு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சாகும்போது உங்க பொண்டாட்டியா சாகணும்னு ஆசைப்படுறேன். கேட்டீங்களா மாப்பிள்ள? அதனால நான் உயிரோட இருக்கும் போதே இப்பவே என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா?